ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது ரோஜாப்பூ காதல் எபிசோட் 10. இரக்கமற்றவள். இந்த திருமண ஓலை பல வருட காதலின் துரோகத்தின் சாயல். இறுகிய மனம் கொடு இறைவா எனக்கு. இந்த ஓலையை கிழித்து எறியக்கூட மனமில்லை. ஏனோ இறுக பற்றி கொண்டேன். பேருந்தில் பயணம் மேற்கொண்டேன். அதே ஜன்னல் ஓரம் என் மனத்திற்கு கண்ணீர் தான் விருந்து. ஆண்மகனாயிற்றே, வெளிப்படையாய் கண்ணீர் கூட சிந்த முடியவில்லை. நான் பெரும் பலவீனமுடையவன் என்று காட்டிக்கொள்ளவும் விருப்பமில்லை. வீட்டிற்குள் ஓடினேன். என் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டேன். துன்பச் சுவையால் உள்ளம் நொந்து போனது. வாய் முகம் கோணி அழ ஆரம்பித்தேன். இந்த திருமண ஓலையை தூக்கி வீசி அடித்தேன். மனம் நோவுற்றது. உடல் பலவீனமானது. அவள் இந்த ஓலையை கொடுத்து புன்னகைத்து சென்றது மனதில் பதிந்து போனது. இரக்கமற்றவள். இறுகிய மனம் கொடுக்க மறந்து போனாள். மனம் மாறி போனால் காதல் போனது, கனவு போனது. என்னை உரசி செல்லும் காற்று கூட வெறுத்து போனது. ரயில் தண்டவாளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் செடிகளின் பூக்கள் போலானேன். வெட்கமிட்டு போனது. அவளுக்கு நாளை திருமணம். சென்று வரலாம் என்று அவள் வாங்கி கொடுத்த எனது ஃபேவரட் சட்டையை எடுத்து வைத்தேன். அவள் அதை பரிசாய் கொடுக்கும் பொழுது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். என் சந்தோஷத்திற்கும் அளவில்லை. அவளை அள்ளி அணைத்து கொண்டேன். முகம் மட்டும் புன்னகைக்க இந்த கண்கள் ஏன் காட்டிக் கொடுக்கின்றனதோ? என் போர்வைக்குள் மறைந்து போனேன். யாரும் எனக்கு சொந்தமும் இல்லை, சொந்தம் கொண்டாட உரிமையும் இல்லை. நான் அழுது பயனில்லை. உள்ளம்தான் கேட்க மறுக்கின்றது. என் செல்போனில் அலாரம் வைத்து விட்டு அப்படியே உறங்கிவிட்டேன். என் காதலிக்கு நாளை திருமணம்.